பாடும் பொழிலின்றி வேறு இல்லை. என்னை காக்க உனை இன்றி யாரும் இல்லை. உனை பாடும் பொழிலின்றி வேறு இல்லை. என்னை காக்க உனை இன்றி யாரும் இல்லை. முருகா முருகா. Hi friends, welcome to my channel Kalyani Vlogs and Cooking. இன்னைக்கு மாங்காய் வெல்லம் போட்டு பச்சடி எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். அது இந்த குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மாங்காய் தோல் சீவி ஒரு 1.5 மாங்காய் தோல் சீவி இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். லைட்டாக பழுத்துருச்சு. வெல்லம் தான் போட போகிறேன். இனிப்பு பச்சடி. இந்த காயட்டும் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டீங்கன்னா குலையாமல் இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சு எடுத்துக்குவோம். அப்புறம் வெல்லம் போட்டு காமிக்கிறேன். கடைசியாக கடுகும் பெருங்காயம் வரமிளகா தாளித்து போடணும். நல்லா வாசமாக இருக்கும். பெருங்காயம் வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பருப்புலாம் போடலாம். இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டு வதக்கலாம். மாங்காயை போட்டுக்கிறேன். தோல் சீச்சிட்டு இப்படி பெரிய பெரிய பீஸாக வெட்டி வச்சுருக்கு. நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டீங்கன்னா குலையாது. வதக்கிட்டு காட்டுறேன் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு பாருங்க. அப்போதான் குலையாமல் இருக்கும். பெருசு பெருசாக இந்த காசா லட்டு வாங்கினீங்கன்னா அப்படி கல்லாகவே இருக்கும். கொஞ்சம் பழுத்துருச்சு, பரவாயில்ல வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஒரு விசில் வச்சுக்குவோம். கரெக்டாக இருக்கும். ஒரு விசில் வச்சுக்கலாம். அளவான தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப வேண்டாம். அப்புறம் வெல்லம் போட்டோன்னா வேறு தண்ணி விட்டுக்கும். ஒரு விசில் வச்சுக்குவோம். ஒரு விசில் வச்சுட்டு காட்டுறேன். ஒரு விசில் வந்துருச்சு. மாங்காய் வெந்துருச்சு நல்லா. இப்போ ஒரு 2 கை 1/2 டம்ளர் வெல்லம் போட்டுக்கிறேன். போதும். இந்த அப்படியே கரையை ஒட்டி தாளித்து கொட்டிக்கலாம். லைட்டாக உப்பு போடணும். அதுக்கு அதை இனிப்பு தூக்கி கொடுக்கணும். லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். போதும் வெல்லம். இதுவே இனிக்குது பழம் மாதிரி. வேணான்னு வந்து போட்டுக்கிறேன். எங்களுக்கு போதும். ஒரு கொதி வரவும் தாளித்து கொட்டிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். போதும். கொதிக்கட்டும்.
பாருங்க 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 2 வரமிளகா கடுகு போட்டு வெங்காயம் போடலாம். நான் அது பருப்பு போட்டால் போடலாம் வேண்டாம். பாருங்க கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கடுகு போடுவோம். நல்லா வெடிக்கட்டும், வாசமாக இருக்கும். கடுகு போட்டேன்னா நல்லா வெடிக்கணும். வெடிக்க வெட்டி 2 வரமிளகாயை அப்படி பிச்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கட்டும் போட்டுக்கிறேன். கடுகு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. வரமிளகாயும் போட்டேன். மாங்காய் பச்சடியில் கொட்டிக்கலாம். நல்லா வெட்டி ஆகிடணும். பாருங்க இதில் அடுப்பில் வச்சுக்கலாம். அது வெடிச்சிருச்சு. இது உரைக்கும், இனிக்கும், புளிக்கும் எல்லாம் இருக்கும். நல்லாயிருக்கும். அந்த பச்சடி குழம்பு கூட நல்லாயிருக்கும். சரி, கட்டியாக வந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு கொதி வரம் இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இந்த 2 நாள் 3 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன்னா ஒரு வாரம் வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட செஞ்சு வச்சுக்கிட்டா அந்த கல்லாக இருக்குமாங்க, எல்லாம் 2-3 பச்சடி வச்சுக்கலாம். இது ஒரு நாளைக்கு தான் இருக்கணும், வேணா நாளைக்கு வச்சுக்கலாம். அவ்வளோ வச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மாங்காய் வெல்லம் போட்ட இனிப்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் என்ன நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.